ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்பிஓவை பற்றி குட் அண்ட் ட்ராபேக்ஸ் பேச போகிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. எஸ்பிஓவை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க நிறைய விஷயங்கள் நல்லதாக மக்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நினைக்கிறாங்க. இவங்க மிகப்பெரிய ட்ரஸ்டபுள் அப்படிங்கிறத நான் எப்படி ஷுவராக சொல்கிறேன்னா, மற்ற பார்ட் டைம் ஜாபை கம்பேர் பண்ணக்குள்ள இவங்களோட கம்பெனி எங்கே ரன் ஆகுதுங்கிறத அவங்க லைவாகவே நம்மளுக்கு காட்டிப்பாங்க. அதுவும் இல்லாமல் கம்பெனியில் நல்லதோ கெட்டதோ என்ன பிளான் சேஞ்சஸ் ஆகினாலுமோ எந்த ட்ராபேக்ஸாக இருந்தாலுமே ஒர்க்கர்ஸ்க்கும் அது தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நம்மகிட்ட காமிச்சிக்காமே இருக்கலாம், இருந்தாலும் நம்ம அதில் வேலை பார்க்குறோம், மக்கள் பலவிதமாக யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தாட்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவங்க பிளாட்ஃபார்மில் மட்டும் நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் மற்ற பிளாட்ஃபார்ம்லேருந்தும் நம்ம மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் அவங்க ஒர்க்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டிருக்கிறாங்க. அப்புறம் பேமெண்ட் மெத்தட் அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு சென்ட் பண்ண உடனே அந்த ரிசீவ் பேமெண்ட்டையும் வாங்கின உடனே அந்த ஒர்க்கர்ஸ் டெலிகிராமில் ஒரு குரூப்பில் அந்த ப்ரூஃபை ஷேர் பண்ணணும், காசு வந்துட்டுங்கிறத. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக நான் கருதுகிறேன். ஸோ அந்த ப்ரூஃபை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும் அவங்க ட்ரஸ்டபுளாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் நான் ட்ராபேக்காக இதில் நினைக்கிறது, அவங்க ஒரு விஷயம் நம்மகிட்ட இந்த பிளானு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிளானுமே அவங்களுக்கு மாறிடும். அப்படிங்கும்போது பிளான் சேஞ்சஸ் ஆகும் சில நேரங்கள். அதை நாமளும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் சேலரி நம்மளுக்கு போடுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற சேலரி நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தந்துடுவாங்க. ஆனால் முன்ன பின்ன அது டிலே ஆகுமே தவிர அவங்க கண்டிப்பாக அதை கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. ஸோ நான் இன்னொரு விஷயம் இதில் என்ன மீன் பண்ணுறேன்னா, எஸ்பிஓ ட்ரஸ்டபுள்னு நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் சில விஷயங்களை அதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது இதில் ஒர்க் பண்ணுறவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் படிக்கிறவங்க இல்லை படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு அந்த காசை அரேஞ்ச் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் எஸ்பிஓ விட்டு லீவ் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு க்ரியேட் ஆகிடுதுன்னு நான் திங்க் பண்ணுறேன். எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக ஆகிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன்.